ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. சங்கீதம் 36:9 இப்படியாய் சொல்லப்படுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அநேக ஜனங்கள் கர்த்தரை தேடி வியாதிகளிலும் வேதனைகளிலும் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்றாய் புறப்பட்டது என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து வாழும் பொழுது ஜீவ ஊற்று எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதாயிருக்கிறது. அப்படியானால் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதன்படி வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்று வெளிச்சமாய் வெளிப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.